ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இது டஸ்டரோட கீ ப்ரோக்ராம் பண்ணிட்டுருக்கோம். இது ஃபஸ்ட்டு பிசிஎம் கட்டியிருக்கோம். பிசிஎம் கட்டி இதில் வந்து நம்ம பின்னு வந்து ரீட் பண்ணுறதுக்கு ஐசி வந்து கட்டியாச்சு. கட்டி இதில் வச்சுருக்கிறேன். இங்கே வந்து பாருங்கள், இதில் வந்து எழுத்து வந்து இந்த பக்கம் வர மாதிரி இருக்குது. இப்போ ரீட் பண்ணியிருக்கேன். இது எப்படி ரீட் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவுட்டர் 508 இது. இப்போ நான் இது ரீட் பண்ணி எல்லாமே சக்ஸஸ் பண்ணி வச்சுட்டேன். இருந்தாலும் வந்து ஒரு டைம் நம்ம ஒரு வாட்டி அப்டேட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 95040 இந்த ஐசி அதில் இருக்கிற ஐசி. இதெல்லாம் பண்ண மெத்தடு வந்து நான் போன மெத்தடு வந்து திருப்பி ரிப்பீட்டு பேக் வந்துட்டுருக்கேன். ஒரு வாட்டி கூட நம்ம செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இப்படி ஓப்பன் ஆகும், ஆன் பண்ணிக்கிறோம். X400 இந்த இதெல்லாம் காமிக்குது. இது வந்து X200 மாடலு. நான் இதில் வந்து சிப்பு வந்து சால்டர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து ஓகே கொடுத்துக்குறோம். இப்போ யூரோப் போகிறோம். யூரோப் போனோன்னா நம்ம வந்து ரெனால்டு போகிறோம். டஸ்டர் போகிறோம். இப்போ வந்து சிப்போட அந்த இது வந்து 95040 அது போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி உங்களுக்கு வர இடத்துல ஒன் டச்சு ப்ராசஸிங் இது போகிறோம். ஓகே கொடுக்குறோம். இப்போ ரீட் ஆகிடுது. இந்த சிப்பு வந்து கரெக்டாக சால்டர் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இதுமாரி வரும். இப்போ டூ வாண்ட் டு த சேவ் கேட்குது. ஓகே கொடுத்துடலாம். ரீட் பண்ணுறோம். இப்போ இதுமாரி ஈப்ராம் இது வந்து சேவ் கேட்குது. சேவ் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து தேர்டு கீ. இப்போ வந்து தேர்டு கீ பண்ணுறதுக்கு ஓகே கேட்குது. இப்போ ஃபோர்த்து கீக்கு வேணும்னாக்கா நம்ம இந்த ஐடியை வந்து செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு மேக் த கீ கொடுத்தோம்னா இந்த சாவி எடுத்து இதில் வச்சிடணும். சாவி இதில் வச்சுட்டு மேக் த கீ கொடுத்தா சக்ஸஸ் வந்துடும். இதுதான் ப்ரொசீஜரு. இது வந்து நம்ம கரெக்டாக வந்து பார்த்தோம்னா சீக்கிரம் வேலை ஆகிடும். இது ரொம்ப பிரச்சனை வந்து இது எனக்கு தெரிஞ்சது ரொம்ப தமிழில் பண்ணுறதுல கொஞ்சம் லேட் ஆகுது. இந்த ஐசி மட்டும் கரெக்டாக பார்த்து நீங்கள் சால்டர் பண்ணணும். திரும்ப சால்டர் பண்ணி இதில் வந்து எடுத்து வைக்கிறதா கொஞ்சம் ப்ராப்பராக எடுத்து வைக்கிறது தான் வண்டி ஸ்டார்ட் ஆகும். இது மட்டும் பார்த்து பண்ணுற மாதிரி இருக்கும். மிச்சப்படிலாம் வேலை ஈஸியாக தான் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டஸ்டருக்கு இது வந்து 2010, 12, 13, 14, 15 வரைக்கும் இந்த மாடலுக்கு இப்படி தான் பண்ணி ஆகணும். ID 46 வரும்னு நினைக்கிறேன். இது இப்போ ரிமோட் லாக் ஆன்லாக்லாம் ஆகிடும். பார்த்துட்டு செக் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.